உலகம் தோன்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பொம்பளைங்களால தான் சார் ஆம்பளைங்களுக்கு பிரச்சனையே. கடவுள் உலகத்தை படைச்சாரு, இயற்கை வளங்களை படைச்சாரு, ஆம்பளைய படைச்சு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்தாரு. கடவுள் சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் பயன்படுத்திக்கப்பா, இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதனாரு. அந்த ஆணும் ஆண்டவன் சொன்னா சரியா தான் இருக்குன்னு சாப்பிடாம இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சாத்தா வந்துச்சு, இந்த பழத்தை சாப்பிட்றான்னு தொல்லை பண்ணுச்சு. அப்பெல்லாம் அவன் சாப்பிடல சார். அது வரைக்கும் அவனே நிம்மதியா தான் சார் இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவன் பெண்ணை படைச்சாரு. அப்பவே அவனுக்கு சந்தோஷம் போயிருச்சு சார். அந்த சாத்தா வந்து இந்த பொம்பளை சாத்தான்ட்ட சொல்லிச்சு, பழத்தை பறிச்சு சாப்பிடுன்னு. இந்த சாத்தான அதை நம்பி பழத்தை பறிச்சு கொண்டாந்து இந்த ஆம்பளைட்ட கொடுத்துச்சு. அதை எப்ப சாப்பிட்டானோ அப்பவே கடவுள் கோவப்பட்டு 2 பேத்தையுமே தோட்டத்தை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாரு. தப்பு செய்யறது பொம்பளைங்களா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கிறது ஆம்பளைங்க தான் சார். அப்பதான் கடவுள் நினைச்சாரா, ஆணுக்கு ஆறுதலா இருக்கட்டுமே தான் பெண்ணை படைச்சோம், பெண்ணை பறிக்காம விட்டுருந்தோம்னா ஆணுக்கு ஆறுதலே தேவையில்லைன்னு நினைச்சாராம். அன்னைக்கு பழத்தை பறிக்க தொடங்கின பொம்பளைங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளைங்களோட ஒரு உசுரை பறிச்சிட்டு இருக்காங்க சார். அதுக்கு உதாரணம் வேற எங்கேயும் போவேனா சார், எங்க வீட்லயே இருக்கு சார். ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பா வண்டியில போயிட்டு இருந்தாங்க சார். போயிட்டு இருக்கப்ப எங்க அம்மா வந்து திடீர்னு சிக்கிக்கிச்சுங்கன்னு கத்துனாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவோட சேலைதான் சிக்கிக்கிச்சோன்னு நினைச்சு பிரேக்க புடிச்சு ஒரு ஆட்டோ மேல மோதிட்டாரு. எங்க அம்மா சொன்னாங்க, போன வாரம் ஒரு புடவை எடுத்தோம்ல, இங்க புடவை, அந்த புடவைக்கு மேட்சா அந்த கடையில ஜாக்கெட் சிக்கிக்கிச்சுங்கிறாங்க. ரோட்டோர போகும்போது புடவைக்கு ஏற்ற ஜாக்கெட்டு சிக்கிக்கிச்சுன்னு உங்க அம்மா சொல்ல போவ, அம்மாவோட சேலை எங்க வண்டியில சிக்கிக்கிச்சோன்னு இவர் பிரேக்கு போட போவ, அது ஆட்டோவில் மோத போவ, உங்க அப்பாவோட காலத்துல சிக்கிக்கிச்சுன்னு ஒரு சிக்கலை சொல்ற. இப்படி ஒரு சிக்கலான குடும்பத்துல வந்து நான் சிக்கிக்கிட்டேன் சார். அப்பா ஓடி போகாத பைனான்ஸ்ல ஓடி வேலை செய்யறாங்க சார். ஆனா எங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க சார். எப்ப பார்த்தாலும் இதை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டான்னு எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே தான் சார் இருப்பாங்க. ஒரு நாள் அப்படிதான் சார், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஆன்ட்டி வந்து 10 லிட்டர் குக்கர் வாங்கினோம். புஷ்ஷுன்னு சவுண்ட் வந்துச்சு சார். நான் கூட அவங்க குக்கர்ல இருந்தா வருதான்னு பார்த்தா எங்க அம்மா காதுல வந்து புஷ்ஷுன்னு புகை வருது சார். பொண்ணால ஆணுக்கு பிரச்சனைனா புருஷ மனைவியால கணவனுக்கு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எங்க அக்காவால எனக்கு பிரச்சனை சார். ஏய்யா, அக்காவால உனக்கு என்ன பிரச்சனை? சொக்காடு தர மாட்டேங்கிறாங்களா? இல்ல சார், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எல்லாமே எங்க அக்காவுக்கே பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஏமா எல்லாமே அக்காவுக்கே பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஏதாவது வாங்கி தாங்களேமே அப்படின்னு கேட்டேன். அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க வாழ்வா, பெரியவளானா வேற இடத்துல போய் வாழ்றாங்க. வாழ்றாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்றாங்களா? ஏன் எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதா? எங்க அக்காவுக்கு காலில போறதுக்கு கம்மல் வாங்கி கொடுத்தாங்க, மூக்குல போறதுக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தாங்க, கையில போறதுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாங்க, காலில போறதுக்கு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு தான் சார் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி தாங்களேமான்னு கேட்டேன். எங்க அம்மா வேலையை பார்த்துட்டு போடானாங்க. அப்போதான் எங்க அப்பா திருவண்ணாமலையில இருந்து வந்திருந்தாங்க. எங்க அப்பாட்ட ஆசையா போய், அப்பா எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா 2 ருத்ராட்ச கோட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னாரு. எதுக்குன்னு கேட்டா, எங்க ஒண்ணு உனக்கு ஒண்ணு எனக்கு, உங்க அம்மா கட்டினதுனால நான் ஒண்ணு கட்டிக்கிறேன், உங்க அக்காவுக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்காக நான் ஒண்ணு கட்டிக்கிறேன்னு சொல்லி நாங்க எங்க போனாலும் இந்த ருத்ராட்ச கோட்டையை போட்டுட்டு சார் அலையிறோம். எங்க கையில திருவோடு ஒண்ணுதான் சார் இல்ல. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நான் உடுத்துற உடையில குறை வச்சாலும் பரவாயில்ல சார், சாப்பிட்ற சாப்பாட்டுல குறை வச்சாலும் பரவாயில்ல சார். என்ன தமிழ் மீடியத்துல படிக்க வச்சு எங்க அக்கா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சு சார். ஐயோ, என்னம்மா உனக்கு ஏதாவது உத்திராட்ச கொட்ட பிரச்சனையா? இல்ல சார். சார், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாதான் சாதனை படிக்க முடியுமா? தமிழ் மீடியத்துல படிச்சா சாதனையே படிக்க முடியாதான்? தமிழ் மீடியத்துல பத்தி எத்தனை பேர் சாதனை படிச்சிருக்காங்க? ஏன்க்கா நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாங்கா? இங்கிலீஷ் மீடியம். அதான பார்த்தேன், தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா தெரியும். சபாஸ். அக்கா நீங்க எத்தனாவதுக்கா படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். இங்க பாருங்க சார் நிலைமையா, 5வது படிக்கிற பொண்ணை பார்த்தா 10வது படிக்கிற மாட்டா இருக்கு, 10வது படிக்கிற என்ன பார்த்தா 5வது படிக்கிற மாட்டா இருக்கு சார். இதுல இருந்தே தெரியலையா சார்
அதனாலதான் சார் பொம்பளைங்கனாலதான் ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை. சார் நீங்க எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தாலும் நீட்டமா தாடி வச்சுக்கிட்டு முகமில்ல அழுக்கா தனக்கு தானே பேசிட்டு இருப்பாங்களே, அந்த பெரும்பாலான ஆண்களுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெண் இருப்பாங்க சார். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற அண்ணன் சார் 20 வயசுலயே குடிக்காரனா போயிட்டாங்க. ஏன்னு கேட்டா காதலிச்ச பெண் கை கொடுக்கலங்கறாங்க. அந்த அண்ணன் ஃபுல்லா தண்ணி போட்டு ஒரு கவிதை சொன்னாங்க. அடியே ரோசா, உனக்கு கொட்டி கொட்டி கொடுத்தனே காசா, அந்த காசுக்கெல்லாம் வாங்கி குடிச்சியே ஜூஸா, இப்போ என்ன ஆக்கி புட்டியே லூசா. அந்த அண்ணன் மப்படிச்சு அப்படி வளர்றாங்க சார். சரி சினிமா தியேட்டருக்காவது போய் ரிலாக்ஸ் பண்ணான்னு போனா அங்க வர பொம்பளைகளை அறகுறையாத ஆட உடுத்துறாங்க, சினிமால நடிக்கிற பெண்களை அறகுறையாதா சார் ஆட உடுத்துறாங்க. அவங்க எல்லாம் சாமியா நினைச்சா நாங்க அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடுவோம் சார். ஆனா அறகுறையா நடிக்கிறாங்க சார். அதனால என்ன மாட்ட இளைஞர்கள் மனசுல அலப்பாயுது சார். நீ இளைஞர் என் மனசே அப்படி அலப்பாயுதுன்னா என்னையோட பெரிய அண்ணன்கள் மனசுல எப்படி அலப்பாயு சார்? 18 வயசா, அதாவது வருமுன் காக்கும் திட்டம். 18 வயசுக்கு அப்புறம் பின்னாடி இவனுக்கு என்ன பிரச்சனை வந்துருன்னு இவ்வளவு முன்னாடியே திங்க் பண்றான். ஐயா நாடு எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு பாத்துங்க சார். அப்படிதான் சார் சென்னையில சரவணன்ங்கிற ஒரு அண்ணன், அந்த அண்ணன் கருப்பா இருக்கறனால 4 பெண்கள் சேர்ந்து கருவாப்பையான்னு கிண்டல் அடிச்சாங்க சார். அதனால அந்த அண்ணன் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க சார். இப்படிதான் சார் எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் பொம்பளைங்களால தான் சார் ஆம்பளைங்களுக்கு பிரச்சனையே. திருமணம்ன்ற ஒரு புனிதமான பந்தத்தை கூட கமர்ஷியலைசேஷனை பூர்த்தி பிசினஸ் ஆக்கி வச்சிருக்காங்களே ஆண்கள். இந்த மாதிரி ஆண்களால எத்தனை பெண்கள் இன்னும் கல்யாணம் ஆகாம முதிர் கன்னிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க, மூத்த குழந்தைங்க. அந்த மாதிரி மூத்த பெண்ணா பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க சார், ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. வேலைக்கு போயாவது தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை தீக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போறா. ஆனா வேலைக்கு போற இடத்துல ஒரு சில ஆபீஸ்ல ஒரு சில பெண்கள் எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா சார்? அதாவது அங்க மேல இருக்கிற சுப்பீரியரை அவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நீங்க நினைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது விட்டு கொடுக்கறது கிடையாது. அந்த ஆபீஸ்ல இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மீனிங்கே வேற. அவன் சொல்றதுக்கோ சில்மிஷங்களுக்கோ அவ அடி பணிஞ்சு தான் போகணும். போகலைன்னா அவளுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி, ஓவர் டைமு, நைட் டியூட்டி, இந்த மாதிரி எல்லாம் போட்டு பழி வாங்குற சுப்பீரியர்ஸும் இருக்காங்க. அந்த நைட் டியூட்டியில அவளுக்கு என்ன நடந்தாலும் கேட்க ஆள் இல்லை. அப்படியே அவன் அந்த நைட் டியூட்டியை முடிச்சுட்டு தர்ம சங்கடத்தோட வீட்டுக்கு திரும்புவா. அப்ப அந்த சமுதாயம் அந்த பெண்ணை பார்த்து பார்க்குற பார்வையும் கேள்வியும் இருக்கே, 1000 குண்டூசிகளை எடுத்து அட் அ டைம்ல குத்துவாங்க சார். அந்த சமயத்தில் அந்த பொண்ணு நொறுங்கி போவா பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் கேட்டு பாருங்க, ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு கண்ணீரோட சொல்லுவாங்க சார். சார் இவங்க சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேர்னால இந்த பெண்கள் தான் ஆண்களால சீரழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எத்தனையோ ஆபீஸ்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களும் தனக்கு ப்ரமோஷன் வேணும், நான் நல்லா இருக்கணும், நம்ம நிலைமை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும், நம்ம இந்த ஆபீஸ்ல பெரிய நிலைமையில இருந்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்களை அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எத்தனை ஆண்களை அவங்களோட இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆண் பாதிக்கப்படுறான் இல்லையா, அவன் மட்டுமா பாதிக்கப்படுறான், அவனோட குடும்பமும் சேர்த்து பாதிக்கப்படுது. அது மாதிரி பெண்களும் தானே இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. சபாஷ். தவறு என்பது ஆணிடத்தில் இருப்பதை போல சில பெண்ணிடத்திலும் இருக்கின்றது. தான் அணியக்கூடிய ஆடையை தன் கட்டிய கணவன் பார்க்க வேண்டும், காதலன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் தவறில்லை. தான் அணியக்கூடிய ஆடையை அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவனும் பார்த்தானா என்று அதை பற்றிய சிந்திக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தவறா இல்லையா? இருக்காங்க சார். சில பெண்கள் அதே மாதிரி தான் நீங்க சொல்லக்கூடிய சில ஆண்கள் பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான சில ஆண்கள். ஆக வாதம் என்று சொன்னால் சில பெண்கள் இப்படி இருக்கும்போது சில ஆண்கள் இப்படி இருப்பார்கள். 5 விரலும் ஒன்றாக இருக்கிறதா? ஒரு பொண்ணு கல்யாண மேடைக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி உட்காத்தி வைக்கிறது யாரு? ஒரு பொண்ணு தானே உட்காரி வைக்கிறாங்க. அதே இன்னொரு பொண்ணு அவளோட புருஷன் இறந்து போயிட்டான்னா அவளை படுத்துவா பாரு ஒரு கொடுமை. அப்பப்பப்ப பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆண்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சார். அதெல்லாம் 16 நாள் அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ரூம்ல பூட்டி வச்சு
வரவ போறவெல்லாம் பொட்டை வைக்க பூவை வைக்க ஒரு கண்ணாடியும் கொடுத்து ஒரு மூலையில உட்காத்தி வச்சிருவாங்க. ஏன்னா பார்த்துக்கடி, இன்னும் 16 நாளைக்கு தான் ஓமுட்ட அலங்காரம் எல்லாம், அப்புறம் நாங்க புடுங்கிடுவோம்ல. அந்த 16ஆம் நாள் அந்த அம்மாவுக்கு முழுசா அலங்காரத்தை பண்ணி விடியங்காத்தால பாலை டம்ளர்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து தாலி அறுத்து பாலுக்குள்ள போடும். இன்னொன்று பொட்டை அழிச்சு விடும். இன்னொன்று இருக்குது பாருங்க, பூவை பிச்சு போடும். இன்னொன்று இருக்குது பாருங்க, அந்த பொண்ணோட கையாலேயே அந்த அம்மாவோட வளையல அப்படியே உடைக்கிறது. என்ன கொடுமை சார் இது? ஏங்க சார் இப்படி பண்றாங்க இந்த பொண்ணுங்க? இப்ப பொண்ணுனால தான் சார் இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனையே வருது. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அன்புக்கழக அறிவு, அறிவுக்கழக கல்வி, கல்விக்கழக ஒழுக்கம், ஒழுக்கத்துக்கழக படிப்பு, படிப்புக்கழக பட்டம், பட்டத்துக்கழக வேலை, வேலைக்கழக கடமை, கடமைக்கழக நேர்மை, நேர்மைக்கழக உண்மை, உண்மைக்கழக உழைப்பு, உழைப்புக்கழக ஊதியம், ஊதியத்திற்கழக சிக்கனம், சிக்கனத்துக்கழக சேமிப்பு, சேமிப்புக்கழக ஈகை, ஈகைக்கழக கருணை, கருணைக்கழக இரக்கம், இரக்கத்திற்கழக அமைதி, அமைதிக்கழக கனிவு, கனிவுக்கழக கடவுள், கடவுளுக்கழக அருள், அருளுக்கழக பக்தி, பக்திக்கழக பணிவு, பணிவுக்கழக அன்பு சார். சபாஷ். அழகுக்கு அழகு ஊட்டிய மணிகண்டன் அவர்களே, இது உங்கள் மணியான பேச்சு அழகு. நன்றி சார். இந்த உலகத்திலேயே அது வரலாற்று காலமானாலும் சரி, இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலமானாலும் சரி, ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை தீரவே தீராது. ஒரு ஆண் இன்னொரு ஆண் நல்லா வளர வளர அந்த பிரச்சனையினுடைய வேகமும் அதிகமாயிட்டே தான் சார் இருக்கும். வாழ்க்கையில 3 விஷயம் இருக்கு சார். அதை கட்டுப்படுத்தி வைக்கணும், அணைச்சி வைக்கணும். அது என்ன தெரியுமா? கடன், நோய், பகை. கடனை வளரவிட்டால் நம்மளை கமித்தி போடும், நோயை வளரவிட்டால் நம்மளை தீத்து போடும், பகையை வளரவிட்டா நம்மளை ஆளையவே அழிச்சு போடும். ஆனால் இன்னைக்கு பகைங்கிற குணத்தினால, கூடுறதே குளிவரிக்குங்கிற குணத்தினால என்னைக்குமே ஒரு ஆம்பளை தான் ஆம்பளைனால பிரச்சனை. சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து மீடியா வரைக்கும் ஆண்களால பெண்கள் எப்பவுமே பிரச்சனைக்கு உள்ளாறாங்க சார். சொல்லுங்க. சீரியல்ல எடுத்துக்குவோம், இத்தனையோ ஒத்துமையா இருக்கிற மாமியார் மருமகள்கள் இருக்காங்க, அக்கா தங்கச்சியா பழகிற எத்தனையோ அண்ணிகள் நாத்தனார்கள் இருக்காங்க. இந்த நல்ல விஷயத்த, ஒத்துமையான விஷயத்த, சந்தோஷமான விஷயத்த எல்லாம் சீரியல்ல காட்டவே மாட்டாங்க. சீரியல் கேட்கலாம், நீங்க பெண்கள் தானே பாக்குறீங்க அப்படின்னு. என்ன சார் பண்றது? சண்டை போடுறதை தான் நீங்க காமிக்கிறீங்க. நல்ல விஷயங்களையும் எடுத்து காண்பியுங்கள். முன் வரிசையில் உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கின்ற பெண்களாக நாங்களும் வந்து அமருகிறோம். தயவு செய்து சீரியல்ல நல்ல விஷயத்த காமிங்க. சாந்தினின்னு ஒரு பெண், கோயமுத்தூரை சேர்ந்தவர். அவர் ஒரு குழந்தை, அட்சயா என்ற குழந்தை அவருக்கு இருக்கிறது. இந்த சாந்தினி காதல் திருமணம் செய்து கொண்டார். அவர் கணவனோடு வாழ்ந்து வந்தார். ஆனால் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. குழந்தையே பிறக்கலன்னு ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு கணவன் மனைவியா 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஒரு அனாதை இல்லத்தில் போய் ஒரு குழந்தைய, பிறந்த குழந்தை 3 நாளில் இந்த அட்சயா என்ற இந்த இளம் பிஞ்சை இவர்கள் தத்து குழந்தையாக, தங்களால் குழந்தை பெற்றெடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இந்த குழந்தையை போய் தத்தெடுக்கிறாங்க. தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது, அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. இதயத்தில் இந்த குழந்தைக்கு ஓட்டை. பாருங்க, வாழ்க்கையில் எவ்வளவுலாம் பிரச்சனை. அவரால் இவருக்கு பிரச்சனை, இவரால் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஒரு பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு யாரால் பிரச்சனை? விதியால் பிரச்சனை. அந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை. இந்த குழந்தையை கொஞ்சி கொஞ்சி வளர்த்த காரணத்தால் இந்த தாயால் இந்த குழந்தையோட அந்த வளர்த்த பாசம் உடலை. ஆனால் அந்த ஆண்மகன் என்ன சொல்றாரு, கணவன், இந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் செலவாகும், இந்த பாவத்தை ஏன் நம்ம சுமக்கணும், நம்மளா பெற்றோம், எந்த அநாத ஆசிரமத்தில் இந்த குழந்தையை தத்தெடுத்தோமோ அங்கேயே கொண்டு விட்டுடு, இந்த சனியை நீ சுமக்காத, இருந்தீங்கன்னா நீ என்னோட வாழாத அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார். இந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமல் இந்த பெண் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காகவும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அக்ஷயா என்ற இந்த குழந்தைக்கு பிராக்ரஸ் என்ற அந்த நிறுவனத்தின் சார்பாக, உங்க பேர் என்ன சார்? நாகராஜ் அவர்கள் 10,000 ரூபாய் இந்த குழந்தைக்காக தரேன்னு சொல்லியிருக்காரு.